பாண்டியன் ஸ்டோர் அப்கமிங் எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படின்னா, இங்க அரசி காலேஜ் போறதுக்காக கிளம்பி வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இங்க ராஜ கதிர் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். என்ன ராஜு, ஏன் 2 நாளா போலீஸ் நினைக்க வரமாட்டேற? உனக்கு என்ன பிரச்சனை? இங்க பா ராஜு, இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் எதிர்த்தாலும் சரி, கண்டிப்பா நான் உன்னை போலீஸ் ஆக்குன்னு சொல்லிட்டேன்ல. அப்போ நீ தானே அதுல கான்ஸ்டன்டா இருக்கணும். அதை விட்டுட்டு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு நீ பாட்டுக்கு போலீஸ் வரலாம் வேணாம்னு தூக்கி போட்டுட்டு உன் வேலையை பார்த்துட்டு இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் ராஜு? நான் சொல்றது கேளு ராஜு, நீ கண்டிப்பா போலீஸ் ஆகு, உனக்கு சப்போர்ட்டிவா நான் இருக்கேன்ல, நீ யாரை பத்தி பயப்படுற அப்படின்னு ராஜு கிட்ட கதிரி பேசுறாரு. ஆனா அதுக்கு ராஜு சொல்றாங்க, இல்ல கதிரி அதெல்லாம் தேவையில்ல, விட்டுரு, எனக்கு செட் ஆகாது அப்படின்னு இங்க சொல்ல. ஆனா ராஜு சொன்ன கேட்ட கதிரு, அதெல்லாம் முடியாது, நீ கண்டிப்பா போலீஸ் ஆகியே தரணும், அது உன்னுடைய ஆசை, அப்படி இருக்கும்போது உன் ஆசை நிறைவேற்றிக்கிறது என்னுடைய ஆசை, கிளம்புன்னு சொல்லி கதிர் இங்க ராஜ டார்ச்சர் பண்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா இங்க தங்கமயிலு காலையில வேலைக்கு கிளம்பிடுறாங்க. ஆனா சரவணன் தங்கமயில கூப்பிடும் போது தங்கமயில யோசிச்சுட்டே வராங்க, என்ன பண்றது? நேத்தி அந்த ஹெட் மாஸ்டர் கேட்டாரு சர்டிபிகேட் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு போனாலும் அதுதான் கேட்க போறாரு. அவர்கிட்ட நம்ம என்ன சொல்லி எப்படி சமாளிக்கிறது, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு தங்கமயிலு யோசனையோடய வராங்க. சரவணனே, என்ன மயிலு என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல மாமா, போலாம் மாமா அப்படின்னு சொல்றாங்க. இங்க அரசி காலேஜுக்கு கிளம்பி பஸ் ஸ்டாப்ல போய் நின்றுட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கும்போது இங்க அரசிக்கு நம்ம குமார் வரதா பாக்குறாங்க. பார்த்துட்டு அரசி தெரியாத மாதிரி அப்படியே நிக்கிறாங்க. நேரா குமாரும் அரசியல் வந்து வண்டி நிப்பாட்டுறான். வண்டி நிப்பாட்டிட்டு அரசு நிக்கிறத பார்த்ததும், சரி இப்பதான் யாரும் இல்ல, நம்ம போய் அரசு கிட்ட பேசினா என்ன அப்படின்னு குமார் ஒண்ணு அரசிட்ட வரான். அரசிட்ட வந்துட்டு இது மாதிரி அரசிட்ட சொல்றான், என்ன அரசி இங்க நின்றுட்டு இருக்க, காலேஜ் போறியா அப்படின்னு கேட்கவும், அரசி ஒண்ணு, இங்க பாருங்க, தேவையில்லாம இங்க என்ன பேசிட்டு இருக்காதீங்க, ஏற்கனவே உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் நிறைய பிரச்சனை, அதனால இங்க நீங்க பேசுறத உங்க வீட்டாளுங்க பார்த்தாலும் சரி எங்க வீட்டாளுங்க பார்த்தாலும் சரி கண்டிப்பா பிரச்சனை வரும், நீங்க ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க அப்படின்னு அரசி சொல்றாங்க. அது குமார் சொல்றான், இங்க பாரு அரசி, உங்க வீட்டு எங்க வீட்டு பிரச்சனை எதுவுமே கிடையாது, திருப்புன்னு கதிரும் ராஜுவும் கல்யாணம் பண்ணிட்டதுனாலதான் எங்க வீட்டாளுங்க உங்க வீட்டாளுங்கிட்ட சண்டை போட்டாங்க. ஆனா அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு சரியாயிடுச்சு, சும்மாலாம் எங்க வீட்டாளுங்க வந்து உங்க வீட்டு சண்டை போட மாட்டாங்க, நீ ஒன்றும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல அரசி, நீ போற காலேஜ் பஸ் 2 ஸ்டாப்புக்கு முன்னாடியே ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனாலதான் நீ எதுவும் அர்ஜென்டா காலேஜ் போறன்னு புரியுது, நீ வேணா என் கூட வா, நான் உன்னை அழைச்சிட்டு போய் காலேஜை டிராப் பண்றேன் அப்படின்னு இங்க குமார் சொல்றான். அரசி ஒண்ணு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ கிளம்புங்க மேல அப்படின்னு சொல்லவும், இல்ல அரசி இங்க பாரு அரசி, உங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு பிரச்சனை எல்லாம் உண்மைதான், ஆனா நீ நானும் கல்யாணம் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா 2 வீட்டு பிரச்சனையும் முடிஞ்சிடும், சரியாயிடும், என்ன சொல்ற அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க மட்டும் இப்ப இங்கிருந்து போனா நான் உடனே எங்க வீட்டாளர்களுக்கு கால் பண்ணிடுவேன் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, குமார் உடனே பயந்து வண்டி எடுத்து அங்க போயிடுறான். ஆனா போனதும் அரசுக்கு இங்க சந்தோஷமா இருக்கு, பரவாயில்ல குமாரே நம்ம கிளம்பிக்கலாம்னு கேட்கறானே அப்படின்னு அப்பதான் தெரியுது அரசிக்கும் குமாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்படியே அடுத்தடுத்து குமார் டெய்லி வந்து அரசிய பஸ் ஸ்டாப்ல பார்த்து மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். இங்க அரசியும் குமாரை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா குமாரை பொறுத்த வரைக்கும் பாண்டிய குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல மட்டும்தான் அரசு கிட்ட பழகிறது அரசிக்கு தெரியாது. இப்படி குமாரும் அரசியும் பழக்கத ராஜு பாத்துறாங்க. என்ன இது, குமார்கிட்ட அரசி பேசிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜு அரசியை கூப்பிட்டு கேக்குறாங்க, அரசி நீ எதுவும் குமார்கிட்ட பேசிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, அவர் வந்து ஜெனரலாட்ட பேசுவார், நானும் பேசினேன், ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்ல எதுக்கும் கொஞ்சம் பார்த்து இரு, ஏன்னா குமார் எப்ப பார்த்தாலும் சக்திவேல் கூட தான் ஒன்னா இருப்பாரு, சக்திவேல் சித்தப்பா அவ்வளவு நல்லது கிடையாது, அதனால குமார்கிட்ட ஏதாவது சொல்லி கொடுத்து உன்னை ஏதாவது பண்ண சொல்ல போறாரு, எனக்கு சொல்ல தெரியல, ஆனா பயமா இருக்கு அரசி, நீ கொஞ்சம் பாத்துரு அப்படின்னு ராஜு சொல்ல, அரசி ஒண்ணு, அதெல்லாம் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி ரொம்ப கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு மட்டும் இல்லாம இங்க குமார் கூட சேர்ந்து கண்ட இடத்துக்கு போறது வருதுன்னு அடுத்தடுத்து அவங்களுடைய காதல மலர வைக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இங்க குமார் அரசிட்டு சொல்றான், நாம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுல தெரிஞ்சா பிரச்சனை ஆகுமே, இரு நான் பேசுறேன் அப்படின்னு அரசி சொல்ல, இல்ல அரசி, இத வீட்டுல சொல்லி பண்ணிக்க முடியாது, நாம எப்படி கதிரும் ராஜு கிராமம் பண்ணிட்டாங்களோ அதே மாதிரி நாமளும் பண்ணிப்போம், பண்ணிக்கிட்டா கண்டிப்பா எங்க வீட்டுல ஏத்துப்பாங்க, ஏன்னா நான் வீட்டுக்கு ஒரே பையன், ஏத்துக்க மாட்டலாம் சொல்ல முடியாது, அதுக்கப்புறமா உங்க வீட்டு ஆளுங்களையும் எங்க வீட்டு ஆளுங்களையும் ஒன்னா பேச வச்சிடலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு கதிர் சொல்ல, சோ குடும்பத்துக்காக அரசியும் சரின்னு முடிவு பண்றாங்க. ஆனா குமாரை பொறுத்த வரைக்கும் அரசிய வீட்டுல இருக்கிற பண நகை எல்லாத்தையும் எடுத்த சொல்லி அதே மாதிரி கொண்டு போய் கண்ணு கெட்டாத தூரத்துல விட்டுட்டு
இல்லத்தை எடுத்துட்டு வந்துடணும். இதுதான் குமாருடைய பெரிய பிளானே. சோ அது மூலயமா பாண்டிய குடும்பத்தை நல்லாவே அசிங்கப்படுத்திடலாம் அப்படின்னு குமாரும் சக்திகளும் முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணி அரசுகிட்ட எல்லாத்தையும் எடுத்து வர சொல்றாங்க. எடுத்து வர சொன்னதும் இங்க குமாரு அங்க அரசு வந்ததும் அரசிய கையில இருக்கிற பண எல்லாம் புடுங்கிட்டு அரசிய கடத்திட்டும் போயிடுறாங்க. அந்த நேரத்துல ராஜுக்கு அரசியை காணும் அப்படிங்கிறது தெரிய வருது. வீட்டுல இருக்க எல்லாருமே அரசியை காணும் தேடும்போது ராஜு மட்டும் அந்த குமார் மேல டவுட் பண்றாங்க. எனக்கு என்னமோ குமார் தான் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அரசி குமாரை ஃபாலோ பண்றாங்க. குமாரும் அங்க அரசியை பக்கம் போயிட்டு இருக்கும்போது ராஜு வரத குமார் பாத்துறான். உடனே கொஞ்சம் உஷாராயி ராஜுக்கு சண்டை போடுறான். எதுக்கு நீ இப்போ என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இங்க பாரு எனக்கு நல்லாவே தெரியும் நீ அரசியை ஏதோ பண்ணிட்ட, அரசி உன் லவ் பண்ணா, நீ அரசி லவ் பண்ண அப்படின்னு நடிச்சு இப்போ என்ன பண்ண அரசியா உண்மையை சொல்றா அப்படின்னு கேட்க, இங்க பாரு ராஜு, நீ இந்த வீட்டுல வந்து எல்லாருமே கத்திட்டு இருக்கோம்னு என்கிட்ட கத்திட்டு இருக்காத. நான் தங்கச்சிலாம் பார்க்க மாட்டேன், வேற மாதிரி ஆயிடும், ஒழுங்கா போயிடு அப்படின்னு அரசியை மிரட்டி விடுறான் குமாரு. ஆனா இங்க அரசியை பத்தி பேசினதும் ராஜுக்கு சமக்கம் வந்தது. உடனே ராஜு குமாரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு குமார் இருக்க இடத்துல இருந்து ராஜு அரசியை தேடி ஓடுறாங்க. குமார் உடனே ராஜ போய் அடிச்சு தள்ளி விட்டுட்டு அங்கேயும் தப்பிச்சிடறான். ஆனா ராஜி அதுக்கப்புறமா எப்படியும் இந்த சரௌண்டிங் தான் அரசு இருக்கணும் அப்படின்னு ரொம்ப பயங்கரமா யோசிச்சு தேடி லாஸ்ட்ல அரசியவும் கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிக்கிற இடத்துல பார்த்தா குமார் அங்க இருக்கான். குமார் கூட 2 பேரும் அடிவாங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே அரசியவும் ராஜுவும் அடிக்க வராங்க. ஆனா ராஜி ரொம்ப தைரியமா அங்க நின்று எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து அரசியை காப்பாத்திட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் அரசி வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னாச்சு அரசி எங்க போன நீனு அப்படின்னு கேட்கும்போதுதான் இங்க அரசி எல்லா உண்மையும் சொல்றாங்க. இது மாதிரி நான் குமார் தான் லவ் பண்ணுன்னு சொல்லி ஏமாத்தி அழைச்சிட்டு போயிட்டான். அழைச்சிட்டு போய் இடத்துல கடத்தி வச்சிருந்தான். என்ன ஏதோ பண்ணி உங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சான். ஆனா அந்த நேரத்துல கரெக்டா ராஜு வந்து என்னை காப்பாத்திட்டாங்க. அதுவும் 5-6 பொறுக்கி பசங்க. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அந்த நேரத்துல நான் யோசிக்கவே இல்லை. ராஜு தான் எல்லாரையும் அடிச்சு போட்டாங்க. அவங்க மட்டும் அடிச்சு போடல அப்படின்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல அரசி சொல்ல, அப்பதான் எல்லாருக்கும் புரிய வருது. பரவாயில்ல, ராஜால தான் இன்னைக்கு அரசி மானக்கா தப்பிச்சிருக்கு அப்படின்ட்டு. அதை பார்த்தேன் பாண்டிய சொல்றாரு. பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்ல கதிர் சொல்றான், பாத்தீங்களாப்பா இந்த இடத்துல ராஜு எவ்வளவு தைரியமா இந்த விஷயத்த பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு. இதுவே அவ அடுத்தது போலீஸ் ஆயிட்டான்னு யோசிச்சு பாருங்க, இன்னும் எவ்வளவு தைரியமா அந்த வேலையை பார்ப்பான்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் சொல்றேன், ராஜுக்கு தைரியம் அதிகம். அவ போலீஸ் ஆனா கண்டிப்பா நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இன்னும் எத்தனையோ பொண்ணுகளுக்கு பிரச்சனை நிறைய இருக்கு. அந்த பிரச்சனை தீர்த்து வச்சு அவங்க எல்லாரையுமே நல்வழிப்படுத்துவா. அதுக்காகவே ராஜு போலீஸ் ஆகணும்ப்பா, புரிஞ்சுங்கப்பா அப்படின்னு ராஜு பேச கோமதியும், ஏங்க கதை சொல்றது கரெக்டு தானேங்க. இன்னைக்கு நம்ம வீட்டு ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை தான் ராஜு தைரியமா போய் எதிர்த்து நின்று நம்ம பொண்ணை காப்பாத்தி அழைச்சு வந்திருக்கா. அதே மாதிரி ஊர்ல தினம் தினம் எத்தனையோ பொண்ணுகளுக்கு எத்தனையோ பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா ராஜு போலீஸ் ஆகட்டுங்க அப்படின்னு இங்க கோமதி சொல்ல, பாண்டியனும் ஒரு வழியா சரிம்மா, இன்னைக்கு நம்ம வீட்டு வந்த பிரச்சனை நாளைக்கு வேற யார் வீட்டு பொண்ணுக்கா இருந்தா கண்டிப்பா நம்மளால தாங்கிக்க முடியாது. சரி ராஜு போலீஸ் ஆகட்டும், எனக்கு இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி பாண்டிய சொன்னதும் ராஜுனே ஓடி வராங்க. ஓடி வந்து ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு காலை விழுறாங்க. உடனே பாண்டியன் ராஜு தூக்கி விட்டு, நன்றிதான் தேவலம்மா, நம்ம வீட்டு மானத்தையே காப்பாத்திருக்க. அப்படி இருக்கும்போது உன்னுடைய சந்தோஷத்தை நான் கெடுப்பனா? நீ போலீஸ் ஆகுமா, உனக்கு துணையா கதிரும் நாங்களும் இருக்கோம், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு பாண்டிய சொன்னதும் ராஜு உடனே ஓடி போய் கதிரை கட்டி பிடிச்சிடறாங்க. கட்டி பிடிச்சபடியே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. கதிர் சொல்றாரு, அழுவா ராஜு, கண்டிப்பா நீ போலீஸ் ஆகுற, நான் உனக்கு துணையா இருக்கேன் அப்படின்னு கதிரும் சொல்றாரு.